139வது சங்கீதம் 7வது வசனமும் 8வது வசனத்தையும், குறிப்பாக 7வது வசனம், உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். பொதுவாக தேவன் மனுஷனை உண்டாக்கின நாள் முதல் கொண்டு மனுஷனோடு கூட தேவன் உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்க வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் காலத்திலிருந்து ஆண்டவர் மனுஷனோடு கூட உலாவ வேண்டும் என்று விரும்புகிறார். ஏதேனை விட்டு போன பிறகு மோசையை பார்த்து கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்றார், உங்கள் நடுவிலே வாசம் பண்ணும்படிக்கு எனக்கு ஒரு கூடாரத்தை உண்டாக்கு. அப்புறம் இஸ்ரவேல் ஜனங்கள் தவறு செய்த உடனே ஆண்டவர் துக்கத்தோடு கூட சொல்லுகிறார், என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை அவர்கள் தூரமாய் போக பண்ணுகிறார்கள் என்று சொல்லுகிறார். அதற்கு பிறகு ஆண்டவர் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் நம்மதியிலே வாசம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம் என்றும் தேவனுடைய ஆவி நமக்குள் வாசமாய் இருக்கிறது என்று நீங்கள் அறியீர்களா என்று வசனம் சொல்லுகிறார். தேவனுடைய விண்ணப்பம் அல்லது தேவனுடைய நோக்கம் அல்லது தேவனுடைய விருப்பம் எப்பவுமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மோடு கூட வாசம் பண்ணுவது, நம்மோடு கூட இருப்பது, நம்ம மத்தியிலே உலாவுவது, நம்ம மத்தியிலே பேசுவது. அதுக்கு தான் தேவன் மனுஷனை ஏற்படுத்தினார். பொதுவாக இன்னைக்கு கடவுள் அப்படின்னாலே ஒரு ஏதோ கொடுக்குற ஆண்டவர் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். நம்ம எல்லாம் எப்படி பண்ணி வச்சிருக்கிறோம்னா, கடவுள் நமக்கு ஏதோ செய்கிறவர், நமக்கு மேலே இருந்துட்டு நமக்கு அவர் தேவையானதெல்லாம் செய்கிறவர், நம்முடைய விண்ணப்பத்துக்கு பதில் தருகிறவர் இப்படின்னு சொல்லி நம்முடைய ஆங்கிளில் காடை ஒரு வித்தியாசமான ஒரு இதில் நம்ம வச்சுட்டோம். நம்ம எப்பவுமே காடை ப்ரொவைடராகவே பார்க்குறோம், அதாவது நமக்கு தருகிறவர், உதவி செய்கிறவர் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதெல்லாம் தாண்டி தேவன் எதற்காக நம்மை உண்டாக்கினார், தேவன் நம்மக்கிட்ட இருக்கிற நோக்கம் என்ன, தேவன் நமக்கு நம்மோடு கூட என்ன செய்ய விரும்புகிறார், இதை நம்ம என்றைக்குமே கேட்டதே இல்லை. நம்ம அதை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுறதும் இல்லை. இன்னும் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆலயத்துக்கு வந்தாலும் சரி, ஜெப நேரத்துக்கு போனாலும் சரி, ஆராதனைக்கு போனாலும் சரி, இவங்க நேராக போவாங்க, இவங்க பேச வேண்டியது ஆண்டவர்கிட்ட பேசுவாங்க, பேசி முடிச்சுட்டு இவங்களே ஆமேன்னு சொல்லிட்டு வந்துடுவாங்க. அவ்வளோதான். அவர் என்ன பேச நினைச்சாரு, அவர் என்ன சொல்ல விரும்பினாரு, அந்த மாதிரி ஒரு காரியத்தை நம்ம ஆண்டவருக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல, ஆண்டவர் பேசுறதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. பொதுவாக ஆண்டவர் பேச தான் விரும்புகிறார். மோசையை கூட்டிகிட்டு போய் 40 நாள் ஆண்டவர் தான் பேசினார், மோசையை பேசலை. ஆண்டவர் தான் இரவும் பகலும் அவரோட என்ன செஞ்சுட்டு இருந்தார், பேசிக்கிட்டு இருந்தார். அதை எசேக்கியேலை கூட்டிகிட்டு போய் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் வச்சு கர்த்தர் பேசுகிறார். யோவானை கூட்டிகிட்டு போய் பரலோகத்தில் வச்சு கிட்டத்தட்ட 22 அதிகாரம் பேசுகிறார் ஆண்டவர். ஆண்டவர் தான் பேசுகிறார். அந்த இடத்துல யோவான் பேசுறது எவ்வளோன்னு பாருங்கள், மிஞ்சி போச்சுன்னா ஒரு 10 வாரத்துக்கு மேலே இருக்காது, 10 தடவை தான் பேசியிருப்பார். ஆனால் மற்றபடி எல்லாம் முழுக்க தேவன் தான் பேசுவார். தேவன் ஆசைப்படுறது என்னன்னா, நம்மோடு கூட பேசணும், நம்மோடு கூட உலாவணும், நம்மோடு கூட சஞ்சரிக்கணும், நம்ம மத்தியில் வாசம் பண்ணணும், இதுதான். ஆனால் மனுஷனுடைய சுபாவம் எப்பவுமே என்னவா இருக்குது, ஆதாம் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும், இந்த நிமிஷம் இன்னைக்கு இருக்கிற பூமியில் இருக்கிற சபை வரைக்கும் அந்த 7வது வசனமாக தான் இருக்குது. என்னவா இருக்குது, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் நான் எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன். மனுஷன் தேவனை விட்டு ஓடுறது அல்லது அவருடைய சமூகத்துக்கு மறைஞ்சு கொள்றது, இப்படியே தான் நம்ம செய்கிறோம். அதுவும் குறிப்பாக அந்த வசனம் என்ன சொல்லுது, உம்முடைய ஆவிக்கு மறைவாய் எங்கே போவேன், உம் சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுறது. சமூகத்தை விட்டு ஓடுறது, சமூகம் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ரெசன்ஸ்ன்னு இருக்கும். அந்த சமூகத்தில் சாவை எடுத்துட்டிங்கன்னா முகம்னு இருக்கும். முகமும் சமூகமும் ஒன்று தான். தேவனுடைய சமூகமும் தேவனுடைய முகமும் ஒன்று தான். எதை வச்சு சொல்கிறேன்னா, காயின் இடத்துல சொல்லும் பொழுது, நான் உங்களுடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன், இதான் ஃபஸ்ட்டு மனுஷன் தேவனை விட்டு சமூகத்தை விட்டு வெளியே போகிறது. 4ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது 12வது வசனத்தை வாசிங்க. நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். 14வது வசனம், இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்தி விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி, உம்முடைய சமூகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கு இல்லையா. ஆங்கிலத்தில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன்ல from your face அப்படின்னு இருக்கு, முகத்திற்கு விலகி அப்படின்னு இருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன். சமூகமும் முகமும் ஏறக்குறைய, ஏன்னா அவருடைய முகத்துல இருந்தால் பிரசன்னம் வருகிறது, அவருடைய முகத்தினால் நமக்கு பிரசன்னம் ஏற்படுகிறது. இப்போ சமூகத்தை விட்டு ஏன் விலகி மனுஷன் ஓடுறான், அந்த சமூகத்தின் பிரசன்ஸ், அவருடைய அந்த பிரசன்ஸ்ல இருந்து ஏன் மனுஷன் ஓடுறான், தேவனுடைய முகத்திற்கு விலகி ஓடுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கிறது. இப்போ நம்ம காயினுடைய காரணத்தை அறிந்திருக்கிறோம், ஆதாமுடைய காரணத்தை நாம் அறிந்திருக்கிறோம். பொதுவாக நாம் தேவனோடு கூட ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ண தான் விரும்புகிறோம். பல நேரங்களிலே அதான் நடக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் பிரச்சனை இருக்கிறதுனால தான் கடவுள்கிட்டே வருகிறேன். பிரச்சனை இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், பொதுவாக ஆண்டவர்கிட்டே வரோம். கிட்ட போக போக பிரச்சனை அதிகமாகாது, கிட்ட போக போக தேவனோடு இருக்கக்கூடிய நெருக்கம் அதிகமாகும். அதில் என்ன நமக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேவனோட நெருங்க 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 நம்ம அவரை போல மாற வேண்டிய அவசியமா இருக்குது. உதாரணமா
நீங்க இங்க இருந்துகிட்டு ஒரு அதிகாரியோட தொடர்பு கொள்ளும் போது, இப்போ உதாரணமா இது நீங்க ஆன்லைன் கிளாஸ்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஆன்லைன் கிளாஸ் நடந்துச்சு சமீபத்தில், கொரோனா பீரியட்ல எல்லாமே பசங்களுக்கெல்லாம் ஸ்கூலெலாம் ஆன்லைனில் நடந்துச்சு. இந்த ஆன்லைனில் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா நம்ம பையன் 8 மணிக்கு ஸ்கூல் தொடங்குவாங்க ஆன்லைனில், 7:55 தான் எழுந்திருப்பான். 7:55 எழுந்திருச்சு பல்ல விளக்கிட்டு முகத்தை கழுவிட்டு வெறும் அந்த யூனிஃபார்ம் சட்டையை மட்டும் போட்டு வந்து உட்காந்துருப்பான். அதே ஸ்டூடெண்ட்டோ ஸ்கூலுக்கு வரணும், இன்னும் கிட்ட வரணும்னா என்ன செய்யணும்? மோஸ்ட் பர்ஃபெக்ட் அந்த ஸ்கூலோடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணி டை போட்டு, பேட்ச் போட்டு, ஷூ போட்டு, சாக்ஸ் போட்டு, புக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா புக்கையும் எடுத்துகிட்டு வரணும். அதே வீட்டிலேருந்து ஆன்லைனாக இருந்தால் ஒன்றும் இல்லை, புக்கு இருக்கா இல்லையான்றது கூட பிரச்சனையே கிடையாது. சும்மா மண்டையும் ஆட்டினா போதும் இல்லையா? அது மட்டும் இல்லை, திடீர்னு வைஃபை ஸ்டக்கப் ஆகி போச்சுன்னு ஆஃப் பண்ணிட்டு கூட போயிடலாம். கேட்டாங்கன்னா எங்கள் ஏரியாவில் கரண்ட் கட் ஆயிடுச்சுன்ட்டா நிறைய பையன் அப்படி இருக்கிறான். அப்போ நமக்கு இந்த தூரம் இருக்க நிறைய கன்வீனியன்சி. தேவனோட கிட்ட நெருங்க 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 we want to be perfect. நிறைய காரியங்களில் நான் எப்படி இருக்க வேண்டியது? அவருக்கு ஏற்றாறு போல மாற வேண்டியிருக்கிறது, அவருக்கு விருப்பம் போல நான் செய்ய வேண்டியிருக்கிறது. அதைத்தான் அவர் உபத்திரவம் என்று சொல்லுகிறார். அந்த மத தலைவர் சொல்லும் போது, கிட்ட போனீங்கன்னா நிறைய நீங்க ஆண்டவருக்காக விட வேண்டி வரும், நிறைய காரியங்கள். அது எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயம் நான் உங்களுக்கு தெரியல. அப்படி கிட்ட போக 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 நிறைய காரியங்களை அவர்கள் பிரச்சனைகளாக நினைக்கிறார்கள். பிரச்சனை அல்ல, அது ஆசீர்வாதம். தேவனோடு கூட நெருங்கி சேர சேர ஆண்டவர் உங்களோடு கூட பேச தொடங்குவார், ஆண்டவர் உங்களோடு கூட நடக்க தொடங்குவார், ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்க தொடங்குவோம். கர்த்தர் இனி வரப்போகிற காரியங்களை நம்மோடு கூட பேச தொடங்குவார். இதுதான் பெரிய ஆசீர்வாதம். ஆனா இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனுஷன் எப்பவுமே ஒரு சமூகத்துக்கு விலகி ஓட நினைக்கிறான். ஏன்னா இந்த பெர்ஃபெக்ஷன், இந்த அளவுக்கு நாம வசதியா வாழ முடியாது. அதான் ஆன்லைன்ல இருக்கிற வசதி கண்டிப்பா எதுல வராது? நேர்ல போனா வராது. அப்ப தூரமா இருக்க இருக்க நமக்கு வசதி ஜாஸ்தி. தேவனோடு கூட நெருங்க 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 ஐ வாண்ட் டு பி பெர்ஃபெக்ட். இப்போ இந்த இடத்திலிருந்து சங்கீதக்காரன் சொல்றான், உம்முடைய சமூகத்துக்கு நான் விலகி எங்கே ஓடுவேன்? கர்த்தர் நாம் விலகி ஓட வேண்டும் என்று நினைக்கவில்லை. பட் நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு டிஸ்டன்ஸ்ல இருந்தா நல்லதுதான். ஒரு குறிப்பிட்ட கிறிஸ்தவங்களா இருக்கிற வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம், என்ன வேணா செய்யலாம். வாரத்துக்கு ஒரு நாள் சர்ச்சில் போயிட்டு வந்துட்டு நாம தசமா காணிக்கை கொடுத்துட்டு நம்ம பாட்டு நம்ம இஷ்டப்படி இருக்கலாம். இருந்தோம் அந்த ஒரு டிஸ்டன்ஸ். ஒரு இடத்துல ஒரு ஆவிக்குரிய அனுபவத்துக்கு வரும்போது, ஸ்பிரிச்சுவாலிட்டியில நீங்க இன்க்ரீஸ் ஆகும்போது, எதெல்லாம் நீங்கள் சரின்னு செஞ்சுக்கிட்டு இருந்தீங்களோ அதெல்லாம் பாவமாக தெரிகிறது. இதெல்லாம் செய்ய வேணான்னு பைபிள் சொல்லுது. களியாட்டத்துக்கு உங்களை விலக்கி சொல்லுது, பரியாசத்துக்கு விலக சொல்லுது, உங்களை துன்மார்க்கர் மத்தியில உட்கார வேணான்னு சொல்லுது. இதையெல்லாம் கேட்க கேட்க நம்ம அதை செய்ய ஆரம்பிக்கும் பொழுது இது கொஞ்சம் பர்ஃபெக்டா மாற வேண்டியிருக்கு. அப்ப நிறைய காரியத்தை என்ன செய்ய வேண்டியிருக்கு? விட வேண்டியிருக்கு. அது கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு விடுறது சந்தோஷமா இருக்கும். ஆனா இந்த கிட்ட நெருங்கணும்னு ஆசைப்படாம ஆனா விடணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவனுக்கு அது கஷ்டமா இருக்கும். அவனுக்கு கிட்ட நெருங்கணும்னு ஆசையும் இருக்காது, ஆனா இந்த மாதிரி செய்தியெல்லாம் கேட்க கேட்க விடணும்னு ஆசை இருக்கும். அவன் தான் ரொம்ப கஷ்டப்படுவான். என்ன இது ரொம்ப ஆவிக்குரிய வாழ்க்கை டஃப்பா இருக்குதுங்க, கடினமாக இருக்கு, கர்த்தரோடு கூட சஞ்சரிப்பது ரொம்ப கஷ்டம். பைபிள் அப்படி இருக்குதா கர்த்தரோடு சஞ்சரிப்பது கஷ்டம்னு? ஒரு இடத்துல அது இருக்குதா? ஆசைப்படுறாங்க, அவங்க எல்லாருமே ஆசைப்படுறாங்க. ஆண்டவரே நான் உம்மோடு கூட சஞ்சரிக்கணும். மோசே சொல்றார், உம்முடைய முகத்தை நான் பார்க்கணும், உங்களுடைய மகிமையை நான் பார்க்கணும் ஆண்டவரே. இதுதான் நல்ல ஆவிக்குரிய அனுபவம், தேவனோடு கூட நெருங்கக்கூடியதான அனுபவம். ஆனால் காயின் சொல்ற வார்த்தை என்ன பாருங்க, உம்முடைய சமூகத்தை விட்டு இன்று என்று துரத்தி விடுகிறேன். அதுக்கு காரணம் நமக்கு தெரியும். பல நேரங்களிலே நாம் ஏன் கர்த்தருடைய சமூகத்தை விட்டு போகிறோம்? நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு கர்த்தருடைய சமூகம் பிரசன்ஸ் நம்ம கூட, நம்ம எங்க ஜெபம் பண்ணாலும் இருக்கு, எல்லாம் இருக்கு. அந்த கர்த்தருடைய சமூகம் அப்படிங்கிறது கூடியான மிக முக்கியமான இன்னொரு இடம், நாம் எல்லோரும் கூடி வரக்கூடியதான திருச்சபை. இன்னைக்கு இந்த திருச்சபை தான் கர்த்தருடைய சமூகம். ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு இந்த செய்திக்குள்ள போக விரும்புகிறேன். இந்த கடைசி காலத்துல, இந்த காலத்துல மட்டும் இல்லை, எல்லா காலத்திலையும் சொல்றேன், ஆனா இந்த காலத்துல கொஞ்சம் அதிகமா இருக்குது. இந்த சபை அமைப்பு கர்த்தர் உண்டாக்கினது. ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்தார். இப்போ முதல் 4 சுவிசேஷமும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளும் எழுதப்பட்டதுக்கும், அடுத்து ரோமாபுரியிலிருந்து நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, தெசலோனிக்கேயர் வரைக்கும் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்து பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. இப்போ 1 யோவான், 2 யோவான், 3 யோவானா இருக்கட்டும், 1 பேதுரு, 2 பேதுரா இருக்கட்டும், இது எல்லாமே சபைக்கு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அத்தனையும் தனிப்பட்ட மனுஷர்களுக்கு எழுதப்பட்டது 1-2 லெட்டர்ஸ், தீத்துவுக்கு, திமோத்தியுவுக்கு.
அது கூட சபையின் பக்தி விருத்திக்கு ஏதுவாய் தான் எழுதப்பட்டிருக்கிறது. அப்ப புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு என்பது சபையை அடிப்படையாய் கொண்டது. சபை இதுக்கு அதை கட்டுவதற்கு, கட்டுனா கட்டடத்தை சொல்ல, அமைப்பை கட்டுவதற்கு, சபையை உருவாக்குவதற்கு, சபையை பரலோகத்துக்கு கொண்டு போவதற்காகத்தான் ஊழியம் என்பதே. இந்த கடைசி காலத்துல மினிஸ்ட்ரி. யார் சபையை உடைக்கும்படி பேசுகிறார்களோ, எந்த ஊழியம் உங்களை சபைக்கு போகிறதை பத்தி சொல்லவில்லையோ அல்லது சபைக்கு போக வேண்டாம் என்று சொல்லுகிறதோ அது தேவனிடத்திலிருந்து வந்ததே கிடையாது. தேவன் அப்படி ஒரு காரியத்தை செய்யவே மாட்டார். ஏன் சொன்னா, மணவாட்டி சபை என்பது புதிய ஏற்பாட்டினுடைய அமைப்பு. நீ வா, தேவனுடைய மணவாட்டியாகிய சபையை நான் உனக்கு ஆவியும் மணவாட்டியும் வா என்பார்களாக. சபையை பத்தி தான் அங்க வசனம் தெளிவா சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் முழுக்க எழுதப்பட்டது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் இப்ப எந்த சபைன்றது வரல, நல்ல ஒரு ஆவிக்குரிய நம்ம ஸ்பிரிச்சுவல், அது எங்க வேணாலும் ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குதோ அங்க நான் அந்த சபையை நான் சொல்றேன். ஆனால் இன்னைக்கு நாம என்ன செய்யறோம், இந்த சபை அமைப்பை விட்டு நம்மை விளக்கக்கூடிய காரியங்கள், சபையிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடிய காரியங்கள், அல்லது சபை வேணாம், அல்லது சபையில இருப்போம் ஆனா சபையோடு கூட அட்டாச்சா இருக்க மாட்டோம். நமக்கு இப்படிப்பட்டதான உபதேசங்களும் இப்படிப்பட்டதான காரியங்களும் தேவனிடத்திலிருந்து வந்தவைகள் அல்ல. சபையை ஒருங்கிணைத்து நீங்க கம்யூனியன் எடுக்கிறீங்க, திருவிருந்துன்னு பேரு, ஆங்கிலத்தில் கம்யூனியன் பேரு. கம்யூனியன் என்றால் நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு வந்து எடுக்கிறதுன்னு அர்த்தம். அதனாலதான் பைபிள் சொல்லுது, ஒருவருக்காக ஒருவர் காத்திருங்கள். ஒரு காலகட்டத்தில் சபை உருவாகுது, அவங்களே சபையை ஒரு இடத்துக்கு கொண்டு வராங்க. பவுலே என்ன பண்ணாருன்னு பாருங்க, வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 19ஆம் அதிகாரம் 9-10. கூட்டத்துக்கு முன்பாக இந்த மார்க்கத்தை நிந்தித்த போது அவன் அவர்களை விட்டு விலகி சீஷரை அவர்களிலிருந்து பிரித்து கொண்டு திறன்னு என்னும் ஒருவனுடைய வித்தியாசாலையில் அனுதினமும் சம்பாஷித்து கொண்டு வந்தான். வித்தியாசாலையில் என்ன தெரியுமா? ஸ்கூல். பவுல் எங்க நடத்திருக்காரு சர்ச்சா? இவங்க எல்லாம் வீட்டில் நடத்துனாங்க. பவுல் எங்க நடத்தி இருக்கிறாரு? ஸ்கூல்ல நடத்தி இருக்கிறாரு. எத்தனை வருஷம் நடத்தினாரு? 10வது வசனம். 2 வருஷ காலம். 2 வருஷ காலம் இப்படி நடந்ததினாலே. எத்தனை வருஷம் நடத்தி இருக்காரு சர்ச் ஸ்கூல்ல? 2 வருஷம் நடத்தி இருக்கிறார். ஆதி அப்போஸ்தலர்கள் வீட்டில் கூடினார்கள்னா அன்னைக்கு வீட்டில் கூட வேண்டிய சிச்சுவேஷன், சர்ச்சு நடத்த முடியாது, ரோமர்கள் அடிச்சாங்க. கொஞ்சம் சிச்சுவேஷன் மாறிச்சு, ஸ்கூல்ல நடத்துற அளவுக்கு போயிட்டாரு பவுல். 2 வருஷம் நடத்தி இருக்கிறார். அப்புறம் சிச்சுவேஷன் வந்துச்சு, அவர்கள் வீடுகளில் நடத்துனாங்க, ஸ்கூல்ல நடத்துனாங்க, சபைகள் கட்டினாங்க, சபைகளை கட்ட ஆரம்பிச்சாங்க. இப்போ எங்க கூடி வரோன்றது முக்கியமா, இடம் முக்கியமா, கூடுறது முக்கியமா? என்ன கூடுறதான முக்கியம்? ஒரு 500 பேர் இருக்கிற சர்ச்சை கட்டிட்டு வெறும் 50 பேர் வந்து 50 பேர் கூடுறது இடம் முக்கியமா, கூடுறது முக்கியமா? கூடுறதான முக்கியம். எங்க கூடுறனா முக்கியம்? நீங்க போய் பாருங்க, மிஷனரிகளோட பணித்தளத்துல போய் பாருங்க, மரத்தடியில ஆராதிச்சுட்டு இருப்பாங்க, காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல உட்காந்து ஆராதிச்சுக்கிட்டு இருப்பாங்க, கிடைச்சா ஒருத்தர் வீட்டில் ஆராதிப்பாங்க. இடம் அல்ல முக்கியம். புதிய ஏற்பாட்டில் இடம் சபை கிடையாது. புதிய ஏற்பாட்டில் நீங்களும் நானும் சபை. எப்ப இந்த சபை கூடி வருவதை உடைக்கக்கூடிய அளவுக்கு, சர்ச்சுக்கு போகாதீங்க, அங்க போகாதீங்க, இங்க போகாதீங்க. நீங்க அப்போஸ்தலர் காலத்துல அப்படி இருந்தாங்க, ஒரு குரூப் இருக்கு. அப்போஸ்தலர் காலத்துல நமக்கு இந்த புதிய ஏற்பாடே தேவையில்லை, பழைய ஏற்பாடு போதும் அப்படிங்கிற ஒரு குரூப் இருக்கு. புதிய ஏற்பாட்டுல கூட 4 சுவிசேஷம் போதும், அதுக்கு மேல உள்ளதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு இருக்கு. ஏன்பா 4 சுவிசேஷம் போதும்? இல்ல, அதில் 4 தான் இயேசு பேசினது, மற்றதெல்லாம் சீஷர் எழுதினது. இந்த 4 சுவிசேஷமும் யார் எழுதினது? இவங்க எதுக்காக சுவிசேஷம் வச்சுக்கிட்டு அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் வேணான்னு ஒரு பிரசங்கம் இப்ப இருக்கு. எதுக்கு வேணான்னு கேட்டா, அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் எல்லாம் அதுல இருந்து உள்ளதெல்லாம் சீஷர்கள் எழுதினது. பவுல் எழுதினது, லூக்கா எழுதினது, பேதுரு எழுதினது, யோவான் எழுதினது. இந்த 4 மட்டும்தான் இயேசு பேசினது. இந்த இயேசு பேசினதுன்னா இந்த 4ஐயும் எழுதினது யாரு? 4 சீஷர்கள் எழுதினாங்க. சரி, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இயேசு பேசலையா? பவுலுகிட்ட போய் பேசலையா? சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்னு பேசலையா? பேதுரு கிட்ட இயேசு பேசலையா? எல்லாவற்றையும் அடித்து புசின்னு சொல்லவே இல்லையா இயேசு? போய் அனனியா கிட்ட இயேசு பேசலையா? போய் சவுல போய் அபிஷேகம் பண்ணுன்னு சொல்லலையா? சில வசனங்களை பிடித்து கொண்டு சபையை உடைக்கிற கூட்டம். கவனித்துக் கொள்ளுங்கள், கூடி வருகிற சபையையும் சபை கூட்டத்தையும் உடைக்கிறது தேவனுடைய ஊழியமாய் இருக்கவே முடியாது. தேவன் கட்டுகிறவர், தேவன் கூடி வர பண்ணுகிறவர். இப்போ காயின் சொல்ற விஷயம் என்ன? இன்று உம்முடைய சமூகத்தை விட்டு நான் விலகி ஓடுகிறேன். ஏன் இன்று உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை அனுப்பி விடுகிறீர்? சில நேரங்களில் இந்த சபையை விட்டு போகிற ஒரு குரூப் இருக்கும்.
சில காலத்துல இவன் சபைக்குள்ள இருந்த சொல்ற வசனத்துக்கு இவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, அல்லது வசனம் இவங்களுக்கு ஏறாது. சிலர் சுயநீதியில் இருப்பாங்க. இவங்கெல்லாம் பாருங்க, நல்லா கவனிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான ஒரு சுபாவம், இந்த காயின் கிட்ட இருக்கிற சுபாவம் அவர்கிட்ட இருக்கும். 14வது வசனம் வாசிங்கம்மா. இன்று என்னை இந்த தேசத்திலிருந்து துரத்து விடுகிறீர், நான் உமது சமூகத்துக்கு விலகி மறைந்து பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பேன். எப்போ தேவனுடைய சமூகத்தை விட்டு ஒருத்த போகிறானோ, இவங்கிட்ட வரக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட், அலைந்து திரிகிறவன். ஒரு சபையில உருப்படியா இருக்கவே இருக்காது. ஒரு சர்ச்சுக்குள்ள அதால அடங்கி இருக்கவே முடியாது. அப்படியே அலைஞ்சு திரியும். ஒவ்வொரு சபையா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷனா போவாங்க, ஒவ்வொரு டினாமினேஷன்ல இருக்கிற ஒவ்வொரு சர்ச்சா போவாங்க. அதாவது இவங்க கிட்ட இருக்கக்கூடியதான மிக முக்கியமான டிராபேக், பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, சர்ச்சு இவங்க நினைக்கிற மாதிரி இருக்கணும்னு நினைப்பாங்க. இவங்க விரும்புற மாதிரி சபை இருக்கணும். எப்ப தேவ சமூகத்தை விட்டு ஒருத்தன் போறானோ, அலைந்து திரிகிறவனாய் இருப்பான். நான் சொல்றேன் பாருங்க, நீங்கள் விரும்புகிறபடி சபை இருக்காது, நீங்கள் விரும்புகிறபடி சபை அமையாது. பைபிள் சொல்லுகிறபடி தான் சபை இருக்கும். சபையில சொல்லி கொடுக்கிறபடி தான் நீங்களும் நானும் இருக்கணும். இப்ப நீங்க பையனை கொண்டு போய் ஸ்கூல்ல விடுறீங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நீங்க தான் ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க தான் வந்துட்டு புக் ஃபீஸ் கட்டுறீங்க, சில இடத்துல டொனேஷன் கொடுக்குறீங்க. இப்போ ஸ்கூல் சொல்றபடி பையன் இருக்கணுமா? நான் ஃபீஸ் கட்டுறேன் ஸ்கூலுக்கு, நான் சொல்ற மாதிரி தான் ஹெட் மாஸ்டர் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பிரின்சிபல் வரணும், நான் சொல்ற மாதிரி தான் பெல் அடிக்கணும்னா ஒத்துப்பீங்களா? அவங்க ஒத்துப்பாங்களா? அவங்க அடுத்த வார்த்தை என்ன சொல்லுவாங்க? உன் பிள்ளைய கூட்டிட்டு வெளியே போங்கம்பா. இன்னைக்கு அப்படிதான் இருக்கு. நீங்க ஃபீஸ் கட்டுறீங்க, நீங்க புக்குக்கு ஃபீஸ் கட்டுறீங்க, யூனிஃபார்ம் ஃபீஸ் கட்டுறீங்க, அப்படியே பயபக்தியா கொண்டு போய் பிள்ளைய ஸ்கூல்ல விடுறீங்க, அப்படியே பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொண்டு போய் விடுறீங்க. பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங் வாங்கன்னா போய் வரிசையில நிக்கிறீங்க, லைன்ல அப்படியே நின்று அவங்க சொல்றதெல்லாம் காது கொடுத்து கேட்குறீங்க. சரீரத்துக்கு புரோஜனமான படிப்பை சொல்லக்கூடிய ஸ்கூல் டீச்சருக்கே நீங்கள் இவ்வளவு பயப்படுவீர்களானால், உங்கள் ஆத்மாவை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஆவியானவரால் பேசப்படுகிற வார்த்தைக்கு நீங்கள் எவ்வளவு பயப்படணும்? இன்னைக்கு ஒரு குரூப் இருக்கு, அலைந்து திரிகிற கூட்டம். அப்படியே சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய போராட்டம் மாதிரி, சர்ச்சுக்கு வர்றதே ஒரு பெரிய சாதனை மாதிரி. அப்படி வீட்டுக்கு போய் அந்த பைபிளை சோஃபா மேல போடுவாங்க பாருங்க, சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டோம். அதாவது இமயமலை ஏறி இறங்கிட்டாங்க இன்னைக்கு. அப்படி சர்ச்சுக்கு போயிட்டு வந்தது ஒரு பெரிய சாதனை இன்னைக்கு. அப்படி ஒரு எண்ணம் பாருங்க. என்னைக்காவது சர்ச்சுக்கு வரும்போது மன மகிழ்ச்சியா வந்தீங்களா? வாருங்கள் ஆலயத்துக்கு போவோம் என்ற போது நான் மிகுந்த, ஆனா நீங்க எப்ப தெரியுமா மிகுந்த மன மகிழ்ச்சியா இருப்பீங்க? எப்ப தெரியுமா? வாருங்கள் ஆலயத்தை விட்டு போவோம் என்ற போது, திருப்பி போகும்போது எல்லார் முகத்திலையும் அப்படி ஒரு சந்தோஷம். அப்படியே புறப்பட்டு போகும்போது என்ன வசனம் கொடுத்தாரு முக்கியம் இல்லை, என்ன செய்தி கொடுத்தாங்க முக்கியம் இல்லை, அன்னைக்கு என்ன பாட்டு பாடினாங்க முக்கியம் இல்லை. போகும்போது கேட்குற முதல் கேள்வி, என்ன நைட் மதியான சாப்பாடு, என்ன செஞ்சு வச்சுட்டு வந்திருக்கீங்க? அதுதான் நம்ம மைண்ட்ல இருக்கு. இப்ப ஆலயத்தை விட்டு போகும்போது தான் மகிழ்ச்சி. இது ஒரு குரூப். இன்னொரு குரூப் இருக்கு, அப்படியே சபைக்கு விட்டுட்டு அலைஞ்சு திரிகிற குரூப். நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. தேவனுடைய சமூகத்தை விட்டு நீங்கள் வெளியே போனால் அலைந்து திரிகிறவர்களாக இருப்பீர்கள். அலைந்து திரிகிறவனுக்கு பேர் என்ன தெரியுமா? அகதின்னு பேர். இங்கிலீஷ்ல நோமாடிஸ்ன்னு சொல்லுவாங்க, நாடோடிகள் அப்படின்னு அர்த்தம். இன்னைக்கு ஒரு பெரிய நாடோடி கூட்டம் இருக்கு. இந்த கூட்டம் அப்படியே அலைஞ்சு திரியும், எல்லா பக்கமும் போயிடும், எல்லாத்தையும் பார்த்துறோம். இதால ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்கவே முடியாது. இப்போ உங்க பையன் வந்து சொல்றான், மேத்ஸ் டீச்சர் ஒழுங்கா பாடம் நடத்தலை அப்படின்னு உடனே நீங்க சொல்லுவீங்களா? நாளையிலேருந்து நம்ம பக்கத்தில் இருக்க இந்த ஸ்கூலுக்கு போயிடலாம் தம்பி, இந்த ஸ்கூலுக்கு போ, ஒரு 3 நாளைக்கு போய் பாரு, சரியில்லைன்னா நம்ம வேணா மாத்திக்கலாம்னு சொல்றீங்களா? ஸ்கூல்ல என்ன சொல்றீங்க? போய் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறத படி, இல்லைன்னா டியூஷன் வச்சுக்கலாம், ஆனா ஸ்கூலை மாற்ற முடியாது, அதுக்கு சொல்றீங்க தானே? அதை விட நீங்கள் இம்பார்ட்டன்ஸ், நீங்கள் எந்த சபையில் ஸ்தாபிக்கப்பட்டீர்களோ, எங்கே நாட்டப்பட்டீர்களோ, எங்கே கர்த்தர் உங்களை உருவாக்கினாரோ அங்கே நீங்கள் தங்கி இருக்க வேண்டும். இன்னைக்கு அலைந்து திரிகிற கூட்டம் யார் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் சபையை விட்டு போறவன் யார் தெரியுமா? தேவனுடைய சமூகத்துக்கு விலகி ஓடுகிறவன். அவனுக்கு காட்ஸ் பிரசன்ஸே இருக்காது. ஒரே ஒரு வாரம் நீங்கள் ஆலயத்துக்கு வராவிட்டால்,
உங்க ஆத்மாவுக்குள்ள இருள் வந்த மாதிரி இருக்கும். அதை உணர்ந்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு வாரம் சர்ச்சுக்கு போகாவிட்டால், கர்த்தருடைய வார்த்தையை கேட்காவிட்டால், அந்த பிரசன்னத்துல இல்லைன்னா நமக்கு என்னவோ பாதிக்கப்பட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு தொய்வு வந்த மாதிரி இருக்கும். இன்னைக்கு பாருங்க, ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு வர்றதை பத்தி யோசிக்கிறான். இன்னைக்கு அலைந்து திரிகிற ஒரு கூட்டம் சபையில உட்காந்துட்டு உங்களுடைய சமூகத்துக்கு விலகி ஓடி, இந்த மாதிரி கூட்டத்துக்கு தான் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்களேன். 12வது வசனம் வாசிங்க. அதே 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது. நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். அலைந்து திரிகிறவனுக்கு என்ன இருக்காது? அவன் பயிரிடுவான், ஆனா என்ன வராது? அது தன் பலனை கொடுக்காது. அதான் இங்க ரொம்ப முக்கியம். பல நேரங்களில் இந்த சபைக்கு வராத ஆள் ஒரு காரணம் ஒன்று சொல்லும் பாஸ்டர் கிட்ட நானும் கரெக்டாக தான் பாஸ்டர் எல்லாம் செஞ்சு பார்த்தேன் பாஸ்டர், ஒன்றும் சரிப்படுற மாதிரி தெரியல, வியாபாரத்தில் நஷ்டம், குடும்பத்தில் தோல்வி, என்ன காரணம்னு தெரில, பேசாம நான் அந்த சர்ச்சுக்கெல்லாம் வரதை விட்டுறலான்னு இருக்கேன். இவர் சர்ச்சுக்கு வந்ததுனால இப்போ என்ன இல்லையா? ஆசீர்வாதம் இல்லையாப்பா. நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறேன். தேவனுடைய சமூகத்திற்கு ஒழுங்காய் தன்னை தாழ்த்தி வருகிறவன் ஆசீர்வதிக்கப்படாமல் போனதே கிடையாது. கர்த்தர் அத்தனை பேரையும் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவனுக்கு பயந்து உண்மையாய் சபைக்கு கர்த்தரை ஆராதிக்கிறவனை ஒரு நாளும் கர்த்தர் கை விட்டதே கிடையாது. இது இவங்க சொல்றது பொய். சபைக்கு நான் ஒழுங்கா தேவனை ஆராதிச்சேன், ஆனாலும் என் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லைன்னா அதை நான் ஒத்துக்கவே மாட்டேன். தேவனை ஒழுக்கமாய் தேடுகிறவர்கள், உண்மையாய் தேடுகிறவர்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதம் உண்டு.